அவனேதான். ஏய் வா வா, இதான் என்னோட உண்மை சந்தியா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம சந்திரன் கதையை சொல்லிட்டு இருந்தேன். எது வரைக்கும் சொன்ன? நீங்க எல்லாம் அன்னைக்கு கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டுட்டு நின்னீங்களே, அது வரைக்கும். சாரிங்க, உங்களை அந்த ட்ரெஸ்ல இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. சார், யூ ஆர் மிஸ்டர் கோபி. அது அவரும் கதை கேட்டாரு, அதான். ஓ சார், நீங்க எப்ப சார் டைரக்ட் பண்ண போறீங்க? நான் என்டர்டெய்னிங்கா ஜாலியா சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அடித்தடி சினிமா தான் ட்ரெண்ட். கொஞ்ச நாள் தான் சரமாரி அடி வாங்கி எல்லாம் பழையபடி நல்ல சினிமாக்கு வந்துருவாங்க. அப்பதான் நான் டைரக்ட் பண்ணுவேன். யூ ஆர் ரைட் சார். தேங்க்யூ. அது சரி, எங்க இவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு, அதுல ஹீரோ ஹீரோயின் இன்னும் மீட் பண்ணவே இல்ல. நடந்தது தானே சொல்ல முடியும். அப்ப அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே இல்லையா? பண்ணாங்க, அதே எம்ஜிஎம்ல. ஐயோ அப்பா. ஏய் என்னடா? சந்திரா, இது நந்தினி, என் தங்கச்சி கீதாவோட கிளாஸ்மேட். ஹலோ. வணக்கங்க. ஏய், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்டயா? என்ன முக்கியமான விஷயம்டா. அப்படி போலாம், வா வா. கல்யாணத்தை நிறுத்தணுமா? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இதுல நான் என்ன செய்ய முடியும் நீ நினைக்கிற? டேய் அப்படிலாம் சொல்லாதடா. நானும் 2 நாளா மண்டையை உடைச்சு யோசனை பண்ணேன், ஒண்ணும் தோணல. நீதான் பெரிய படைப்பாளியாச்சே, உன் கதையில இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவேன்? அது மாதிரி யோசிச்சு ஏதாவது ஐடியா சொல்டா. என்னடா நீ வாழ்க்கையில இருந்து சினிமா எடுக்கலாம், சினிமா மாதிரி வாழ்க்கையை யோசிக்க முடியாது. டேய், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அதே கல்யாணம் ஒரு பொய் சொன்னா நின்னு போயிடும். அந்த அழகான பொய்ய சொல்லுடா. இதுல நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா? நீ ஐடியா மட்டும் கொடு, நான் செயல்படுத்துறேன். இல்ல மச்சி, ப்ளீஸ். என்னங்க இது? இதுக்கு போய் கண் கலங்கிட்டு. ஐயோ, கொஞ்சம் அழுகிறது நிறுத்துங்க, பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. ஏங்க அழாதீங்க. டேய் சொல்லேன்டா. நான் என்ன சொல்றது, நீ ஏதாவது ஐடியா சொல்டா. சரி சரி, நான் கண்டிப்பா ஏதாவது யோசிக்கிறேன். டேய் நீ முதல்ல அவங்கள கூட்டு போ, அப்புறமா ரூமுக்கு வா. நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதான் சொல்றல, கவலை விடு. நான் கிளம்புறேன்டா. மச்சா, நான் வாழறதும் வஞ்சர மீனா சாகிறதும் உன் கையில தாண்டா இருக்கு. வஞ்சர மீனா? அந்த மாப்பிளைக்கு எய்ட்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிட்டா? ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ நடிக்கிறதோட நிறுத்து, ஸ்கிரீன் பிளே பண்ணாத. அப்ப நீ சொல்லு. அரவிந்துக்கு அமெரிக்கால ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அத மறைச்சு இங்க ஒரு கல்யாணம் பண்ண பாக்குறாங்கன்னு ஒரு போட்டு போட்டா. இது ரொம்ப கேவலமா. தேங்க்யூ. பாலச்சந்திர ஸ்கூல்ல போயிட்டா எப்படி எப்படி எப்படி? நந்தினி அரவிந்தோட அப்பாவை லவ் பண்றா, அபூர்வராங்கல் மாதிரி. மறுநாள் அரவிந்த பார்த்து மை சன்கிறா, மூன்று முடிச்சு மாதிரி. இவனை கொஞ்சம் அப்புறப்படுத்து மூர்த்தி. பொட்டாங்க. ஏய், என் மேல கை வச்சா என் ரசிகைகள் கொதிச்சு எழுந்துருவாளுங்க. ஸ்டாப். மீண்டும் மண்ணாட்சி. பாய். இன்னைக்கு எங்க போலாம்? காந்தி சிலை, மெரினா பீச். அத கூவத்துல கொட்டிலாண்டா. ஏய், ஸ்ட்ரைக் சமயம், அண்ணாச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே பிளேட்டை மாத்த. ஓகே. ஏன்டா கண் கலங்குற? அண்ணாச்சி மண்டையில வேர்க்கிறத பார்த்த உடனே என் கண்ணுலயும் வேர்த்திருச்சுடா. மனிதர் குல மாணிக்கம்டா நம்ம அண்ணாச்சி. அவரை விட்டா நமக்கு யாரா இருக்காங்க? அண்ணாச்சியோட கொரட்டை சத்தத்துல ஒரு சாஸ்திரிய சங்கீதமே தெரியல. அண்ணாச்சி ஒரு சவால், அண்ணாச்சி ஒரு பாடம், அண்ணாச்சி ஒரு சகாப்தம். இல்ல, அண்ணாச்சி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். என் கதையில வர வால்டர் சக்திவேல். என்னப்பா அதெல்லாம்? ஏய், அண்ணாச்சி ஒரு ஆனஸ்ட் ராய். இல்ல, வல்லரசு. ஆர்பி சௌத்ரி. அவர் ப்ரொடியூசர். சாரி. அண்ணாச்சி சாமி. 6 சாமி. என்ன சொல்லுத? அண்ணாச்சி, என் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோல், அது நீங்க தான். உண்மையாவே சொல்லுத? சத்தியமா. ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்னது? என் படம் முடியற வரைக்கும் வேற எந்த படமும் நீங்க ஒத்துக்கூடாது. சரியா? ஆக்ஷன் கதையால? சாதாரண ஆக்ஷன் இல்ல. நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே அடிக்கிறீங்க, அடிச்ச வண்ணமா இருக்கீங்க. அண்ணாச்சி, நீங்க போலீஸ் இல்ல, ஒரு தமிழ் ஆக்ஷனா? இந்த இட்லியில பீர் ஊத்திட்டிக்கிற மாதிரி செய்து வைக்கா? நீங்க பிரியாணில பிராண்டி ஊத்துறீங்க, வெண்பொங்கல்ல பிஸ்கி ஊத்துறீங்க. எல்லாம் நான் சப்பாத்தில சாராய ஊத்திட்டும்பல. அண்ணாச்சி, இன்னில அந்த கேரக்டராவே நீங்க வாழ்றீங்க. சரியில்ல. ஃபர்தரா உங்க பாடி எப்படி டெவலப் பண்ணும், எவ்வளவு முட்டை சாப்பிடணும்ன்றதெல்லாம் மூர்த்தி கண்டா. அப்புறம் அண்ணாச்சி முட்டைன்னு சொன்ன ஞாபகம் வருது. நம்ம கடை பாக்கி ஒரு 320 ரூபாய். எனக்கு இவன் என்ன அவமானப்படுத்துதான்? நீ என்ன பாக்கெட்ல கை விடுத? காசு எடுத்துட்டு வா. காசு எங்கல போகுது, அதக்க வையி. நாளைக்கு சினிமா கொட்டாயில எனக்கு 80 அடி உயரம் கட்டு விட்டு அந்த காசு செலவு வேணும்ல. சரி அண்ணாச்சி, பாப்போம். சரி. அப்புறம் அண்ணாச்சி,
நீங்க இப்ப ஒரு பெரிய நடிகர், ஆமால. உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அதை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஓகே, வாங்க பாப்பலாம். அண்ணாச்சி நான் உங்களை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்றேன். ஏல சோடியா திமிருன்னு போடல. சரி அண்ணாச்சி. காலையில 10 முட்டை பார்சல். ஏல நீ அந்த கூட தூக்கிட்டு போ. தேங்க்யூ. பத்தா. இதை வச்சு 6 மாசம் ஓட்டிலாம்டா. நண்பா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ பேசுறதுல தான் இருக்கு. சந்திரா, நமக்குள்ள எத்தனை வருஷம் பழக்கம்? என்ன ஒரு 6 வருஷம் இருக்கும். நம்ம நட்பை நீ மதிக்கிறேல்ல? என்னடா இப்படி கேக்குற? எங்களுக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க? அது சரி, இப்ப எதுக்கு நம்ம சரித்திரத்தை போட்டு புரட்டிட்டு இருக்க? இல்லடா, நீ சொன்ன ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா இத உன்ன மாதிரி ஒரு கலைஞன் பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப என்ன சொல்ல வர நீ? அத நீயே பேசி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்டா. டேய், 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 டேய். என்னடா நீ பாட்டு போயிட்டே இருக்க? இந்த பாரா, ஐடியா கேட்டா சொல்லிட்டேன். இனிமே நீயாச்சு அந்த பொண்ணாச்சு. சும்மா என்ன வம்புல மாட்டி விடாத. டேய் சந்திரா, இதுல எந்த ஆபத்தும் இல்ல. நீ சொன்ன ஐடியா சூப்பரா இருக்கு. நீ மட்டும் இத உன் ஸ்டைல்ல சொல்லிட்டேன்னு வையி, அந்த அமெரிக்க மாப்ள பிளைட்ல டிக்கெட் கிடைக்கலனாலும் ஃபுட்போர்ட்ல தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஏண்டா நீ ஒரு மெடிக்கல் ரெப் தானே? இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி டாக்டர் எல்லாம் ஏமாத்துற. அது மாதிரி இது கொஞ்சம் ஃபீல் கலந்து சொல்லு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. நீயே யோசிச்சு பாரு, அவ என் தங்கச்சி மாதிரி. நான் இத சொன்னா நல்லா இருக்குமா? அது சரி, ஆனா சந்திரா, உன்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. நீ ஒரு பிறவி கலைஞன். நாளைக்கு தமிழ்நாடு நீ சொன்ன இடத்துல அழ போகுது, நீ சொல்ற இடத்துல சிரிக்க போகுது. இதெல்லாம் ஒரு விஷயமாடா உனக்கு? அது இல்லடா, நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு வை. யாருக்கு போன் பண்ற? அதான் அந்த அமெரிக்கா. டேய் ரிங் போகுதுடா. மாப்பிள்ள நீ தொலைஞ்சடா. இந்த மாதிரி பிராட் வேலை எல்லாம் பண்ணு வைய, அப்புறம் 7:30 தான். ஏடா கூட ஆரம்பமே சரியில்லையடா. ஹலோ சார், என் பேரு சந்திரன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அபவுட் நந்தினி சார். தெரியும் சார். ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இதான் இந்த ஃபீல் தான் உன் படம் ஹிட்ரா. திரும்ப திரும்ப ஏன்டா என்ன கவுக்குற? என்னடா சொன்னா? ஹோட்டல் விஜய் பார்க்னு வர சொல்லிருக்காரு. கார் நம்பர் கொடுத்திருக்காரா? எதுக்கும் பயப்படாதடா, நான் இருக்கேன், வா. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இருந்தாலும் ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா? அப்புறம் வஞ்சர மீன் தான். அது என்ன வஞ்சர மீன்? ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். வெறும் மீனையா? யாரு கண்டது? நிறைய சைட் டிஷ் இருந்தாலும் மறுபடியும் இருக்கும். சொல்றேன், நீ காலி. உசுரோட மண்ணுக்குள்ள போன சதாம் ஹுசேனே தோண்டி எடுத்துட்டாங்க. நீ எல்லாம் யார்? யோ, அப்படியே பேசியா? 500 ரூபாய்க்கு 2 கொடுத்தாலும் கொடுத்தாங்க, ஆளாளுக்கு கையில வச்சிருக்கீங்க. டேய், நீயும் அதானடா வச்சிருக்க. வந்துட்டான்டா. ஆளே ஜம்முன்னு இருக்கானேடா. இவனையா வேணான்றா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு மச்சி? நீ போய் அடிச்சு விடு. கொஞ்சம் கூட வாயேண்டா. நான் இங்கே இருக்கிறேன், நீ போ. குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங். சார், சந்திரன். நான் தான் சார், போன் அபவுட் நந்தினி சார். ப்ளீஸ் கம்.